வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். த பைபிள், கடவுளுடைய வார்த்தைகள் நம் கரத்திலே நம் மொழியில் இருப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் ஸ்லாக்கியம். யூதர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிப்பவர்களை இப்படி சொல்லுவார்களாம்: இது எங்கள் வரலாற்று புத்தகம், நீங்கள் ஏன் வாசிக்கிறீர்கள்? சிலருக்கு இந்த வேத புத்தகம் இலக்கிய புத்தகமாகவும் உள்ளது. ஆனால் நமக்கோ இது விசுவாச புத்தகம். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தில் வளர உதவி செய்கின்றது. கடவுளின் வார்த்தை வல்லமையுள்ளது, சம்மட்டி, பட்டயம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் வார்த்தை சவால் மிகுந்தது. வாசித்து உணர்கின்றபடி வாழ வேண்டும், பேசுகிறபடி வாழ வேண்டும். கடவுளின் வார்த்தை புது வாழ்வை கொடுக்கின்றது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது மற்றும் நம்மை வழிநடத்துகின்றது. வேதத்தை கருத்தாக வாசிப்பவர்களின் கேள்வி: ஐயா, எங்களுக்கு சில பகுதிகள் வேதத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதுதான். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒரு வயலை வாங்கினார், உழுதார், கற்களாக வந்தது, வருத்தத்தோடு விட்டுவிட்டார். சில நாட்கள் கழித்து நண்பர் கேட்டார், வயல் என்ன ஆயிற்று? இது விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் அல்ல. வந்து பார்த்தார்கள், சில கற்கள் வித்தியாசமாக இருந்தது. சோதித்து பார்த்த பொழுது அது வைரக்கல், வைரச் சுரங்கமே உள்ளே இருந்தது. அந்த மனிதன் பணக்காரனானான். அன்பானவர்களே, சில சமயம் வேதத்தின் சில பகுதிகள் புரியாமல் கரடு முரடாக இருப்பதைப் போல இருக்கலாம், விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் கண்டிப்பாக ஒரு நாள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். புரியாத பகுதிகளை நமக்கு தேவைப்படும் நேரங்களில் ஆவியானவர் புரிய வைப்பார். ஆம், கடவுளின் வார்த்தை நம்மை தாங்கும், சுமக்கும், வழிகாட்டும். தியானிப்போம், தினந்தோறும் தியானிப்போம், நேரம் எடுத்து தியானிப்போம், அனல் கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.